நேயர்களுக்கு வணக்கம். நம்ம மல்லி சீரியல்ல இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமா பார்க்க போறோம்னா, இந்த சுடரியோட சுயரூபத்த நம்ம கதிரேசனும், நிஷாவும் தெரிஞ்சுக்கணும்னு நெனைக்கிறவங்க, மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. வரப்போற எபிசோட்ல நம்ம விஜய சொந்தமாக்கிக்கணும்னு இந்த போலி ரேணுகா அவசரப்பட்டு ஒரு காரியத்துல ஈடுபட்டுட்டாங்க. ஏன்னா நம்ம மல்லி வந்துட்டு சாப்பிட கூப்பிட்டுருக்கா. கண்டிப்பா மல்லி வீட்டுக்கு இந்த விஜய அனுப்பக்கூடாதுன்னு ரொம்பவே சுயநலம் புடிச்சு, இப்படி ஒரு காரியத்த பண்ணி கையும் களவுமா நம்ம கதிரேசன் முன்னாடி சிக்குவாங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஏன்னா நம்ம விஜய் குடிக்க வேண்டிய பாலில் மயக்க மருந்தை போட்டு நம்ம விஜய் வந்துட்டு இந்த ஒரு இரவு இங்கே வந்துட்டு இருக்க வைக்கணும். கண்டிப்பாக இதுக்கு மேலே மல்லியை வந்துட்டு விஜயோட நிழலை கூட மெரிக்க விடக்கூடாதுன்னு இப்படி ஒரு கேவலமான எண்ணத்தில் தாங்க செயல்பட்டுட்டு இருக்காங்க. ஆனால் இப்படி வந்துட்டு வசமாக கையும் காலமாக இந்த ரேணுகான்ற பேரில் மாட்டிக்கொண்டு இருக்காளே இந்த சுடரு, அவளுக்கு இவ்வளோ சீக்கிரம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்குவாங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. போலி வேஷமாக இந்த ரகு கூட சேர்ந்து இந்த ஒரு சுடரி ஆடிட்டு இந்த ஆட்டத்துக்கு எல்லாத்துக்குமே ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டு, இப்போ இதுக்கு மேலேயாச்சும் வந்துட்டு நம்ம என்னுடைய சந்தோஷத்துக்கு வாழணும், நான் வந்துட்டு விஜய் கிட்ட வாழ போகிறேன்ற ஒரு உண்மையை வந்துட்டு இந்த இந்த ரகுக்கு வந்துட்டு ஃபோன் பண்ணி எல்லா உண்மையுமே சொல்ல போகிறாங்க. ஆனால் கண்டிப்பாக நம்ம ரகு வந்துட்டு இதில் என்ன வந்துட்டு பயங்கரமான ட்விஸ்ட்டை இழுத்து விட போகிறாங்கன்னு கொஞ்சம் கூட புரியல. ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் வந்துட்டு இந்த ரகுக்கு இந்த சுடரி பண்ணிட்டு இருக்கிற ஒரு சில காரியத்தை வந்துட்டு பிடிக்காம அதை வந்துட்டு எப்படியாச்சும் அமத்தளம் படுத்தணும்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ கையும் காலமாக இந்த சுடரே வந்துட்டு இந்த ஒரு வீட்டுக்குள்ளே வசமாக சிக்குவாங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலைங்க. தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும் இறுதியில் தர்மமே வெல்லும். இவங்க என்னதான் வந்துட்டு திட்டம் போட்டு நம்ம விஜயும் நம்ம கதிரேசனும் ஏமாத்தலாம் நினச்சிருந்தாலும், ஆனால் இப்போ இவளுடைய ஒட்டுமொத்த சுயரூபத்தையும் நம்ம நிஷாவே வந்துட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. இதுக்கு மேலே இந்த ஒரு வீட்டில் வந்துட்டு இந்த நிஷாவை வந்துட்டு பகைச்சிக்கிட்டு இந்த ரேணுகாவால் இருக்க முடியாதுங்க. ஆனால் இருந்தாலும் நம்ம விஜய்கிட்ட இன்னும் இருக்கிற இந்த கொஞ்ச நாளை வந்துட்டு வாழணும்னு ரொம்பவே வந்துட்டு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். ஆனால் அது இந்த ஒரு ஜென்மத்தில் வந்துட்டு நடக்க போகிறது கிடையாதுங்க. ஏன்னா இப்போ வரைக்குமே வந்துட்டு நம்ம விஜய்க்கு நம்ம மல்லி மேலே அளவு கடந்த ஒரு அக்கறையும் ஒரு பாசம் இருக்குது. அதை வந்துட்டு வெளிக்காட்ட முடியாமல் இந்த சுடரிக்கிட்டையும் இந்த வெண்பாக்கிட்டையும் காமிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் வந்துட்டு இந்த வெண்பாவோட கொஞ்சம் கூட அந்த ஒரு பண்பாட்டை புரிஞ்சுக்கலைங்க. ஏன்னா நம்ம வெண்பாவுக்கு இந்த சுடரியை கண்டாலே வந்துட்டு ரேணுகாவை கொஞ்சம் கூட பிடிக்கல. மல்லி அம்மா தான் வேணும்னு துடிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இவ வந்துட்டு திட்டம் போட்டு நம்ம நிஷா கிட்ட நான் தான் இருக்கல, மல்லி எதுக்கு, மல்லியை வந்துட்டு எனக்கு கண்டாலே பிடிக்கலன்ற மாதிரி சொல்லி மல்லியை வந்துட்டு விஜய் கிட்டேருந்து நிரந்தரமாக பிரிக்கணும்னு அவள் கண்டிப்பாக டைவர்ஸ் கொடுத்தா மட்டும்தான் முடியும். மல்லிக்கு ஏதாச்சும் ஒரு அமௌண்ட்டை கொடுத்து அவளை டைவர்ஸ் கொடுத்துட்டு அவள் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். நிரந்தரமாக இந்த ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட நிலைமையிலே நம்ம வந்துட்டு விஜயை அடைஞ்சிடலாம். அதுக்கப்புறம் என்னுடைய சந்தோஷத்துக்கு எதிராக வந்துட்டு யார் இருந்தாலும் அவங்கள உண்டுலன்னு ஆக்க போகிறேன்னு ரொம்பவே வந்துட்டு தன்னம்பிக்கையோட பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் இதில் வந்துட்டு இவ்வளோ பெரிய சிக்கல் இருக்குன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலைங்க. ஏன்னா நம்ம மல்லியை வந்துட்டு நிரந்தரமாக அறுத்து கழிக்கணும்னு முடிவு பண்ணது அன்னபூர்ணியமாக்கும் இந்த மனோகரனுக்கு மட்டும் உண்மை தெரிஞ்சிச்சு. கண்டிப்பாக கையும் களமாக இவங்களை எல்லாருமே வந்துட்டு உண்டலன்னு ஆக்க போகிறது என்னமோ உண்மைதாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இலக்கிய நேயர்களுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.